ஆனந்தி, இப்படியே உட்கார்ந்துருந்தா எப்படிமா? இங்க பாரு, குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யுமா. ஒரு குழந்தைய பெத்தாச்சு, இன்னும் என்னம்மா? போமா, போய் அவரை சமாதானப்படுத்துமா, போய் பாருமா. ஆமா ஆனந்தி, அவர் சொல்றது கரெக்ட் தான். நாம என்ன பண்றது? வாழணும்னு போயாச்சு, பொறுத்து தானே போகணும். போய் என்னன்னு பாரு. இங்க பாருங்க, ரெண்டு பேரும் மாப்பிள்ள அது இதுன்னு சொன்னீங்க, அவ்வளவுதான். அந்த ஆளெல்லாம் ஒரு மாப்பிள்ளையா? கேட்டீங்களா? கேட்டீங்களா? அவன் எவ்வளவு அசிங்கமா பேசினான்னு கேட்டீங்களா? அப்புறம் என்ன மாப்பிள்ள? மண்ணாங்கட்டி மாப்பிள்ள. இங்க பாருங்க, இன்னொரு தடவை மாப்பிள்ள அது இது நீங்க அப்பா அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், கொலை பண்ணிடுவேன். வாங்க வாங்க வெளியே. நான் சொல்றது கேளுமா ஆனந்தி. நான் சொன்ன கேளு ஆனந்தி. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? மாப்ள மாப்ள மாப்ள, என்னாச்சு மாப்ள? வெளியில ஏதாவது கிளம்புறீங்களா? ஆமா, வெளியூருக்கு வேலை விஷயமா போறேன். இவ கூட இருந்து சண்டை போட்டுட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். எதுக்கு இப்ப கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல மாப்ள, நீங்க தப்பான முடிவுக்கு போயிடாதீங்க. சொல்லாம கொள்ளாம திடீர்னு புறப்படுறீங்களே, பயந்து போய் தான் என்னன்னு கேட்டேன். மத்தபடி நான் யார் மாப்ள உங்களை கேக்குறதுக்கு? தெரியுதுல்ல, கூட இருந்து கேள்வி கேட்டு தொலைக்காம இந்தா அவளுக்கு புத்தி சொல்லி புரிய வைங்க. போங்க. வெளியூர் போல, வெளிநாட்டுக்கு போறேன். சிங்கப்பூர் போயிட்டு சில வாரம் கழிச்சு தான் வருவேன். பாத்தியா பாவி மவளே, சொல்ல கேட்டியாடி? உண்மையிலேயே அவர் சிங்கப்பூர் போறாராம். சொன்ன பேச்சு எங்கேயாவது கேக்குறியா? போய் அவரை கூப்பிடு போ. வாடி, அவரை போய் என்னன்னு கேட்கலாம். எதையும் கேட்காம இஷ்டத்து பண்ணிட்டு மாப்ள நான் சொன்னா கேளுங்க மாப்ள. பேசலாம் மாப்ள. மாப்ள எங்க போறீங்க மாப்ள? மாப்ள ஆனந்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க மாப்ள. மாப்ள சொல்றதை கேளுங்க மாப்ள. என்னங்க, இனிமே இது சரி வராதுங்க. நம்ம பொண்ணு வாழ்க்கைக்கு இதெல்லாம் சரியில்லைங்க. சிங்கப்பூர் போறேன்னு அவர் வேற எங்கேயாவது போயிட்டாருன்னா எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. அவர் வீட்டுல போய் என்ன ஏதுன்னு கேளுங்க. வள்ளி, நீ சொல்றது கரெக்ட் தான். அவங்க அண்ணா அண்ணிட்ட போய் நான் கப்படிக்கிற 4 வார்த்தை கேட்கறேன். அப்பதான் சரிப்பட்டு வருவாரு. நல்லா அனுபவிக்கணும்ப்பா, நல்லா அனுபவிக்கணும். அந்த குடும்பம் நல்லாவே இருக்க கூடாது, அவங்க நாசமா போயிடும்ப்பா. அந்த குடும்பத்தை நான் விட மாட்டேன். எல்லாரையும் ரோட்ல தள்ளி கழித்திக்க வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. விட மாட்டேன்ப்பா. இந்த ஆனந்தி யாருன்னு காமிக்கிறேன். அங்க போய் நான் காமிக்கிறேன் யாருங்க. ஏய், என்னடி படட்டோன்னு சொல்ற? பட்டா என்ன படாட்டி என்ன? ஏண்டி, முதல்ல உன் வாழ்க்கையை சரி பண்ணு. நீ பாட்டுக்கு இங்க இருந்தீனா உன் புருஷனை யார் போய் கேட்பாங்க சொல்லு? உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? சொல்றத கேளு. உன் புருஷன் அவுத்து விட்ட கால மாதிரி போயிட்டு இருக்காரு. நீ போய் ஏதாவது சொன்னீனா யாராவது காதுல வாங்குவாங்களா? ஏய், இப்ப போகாம எப்ப போக சொல்றேன்? என்ன ராவுகால டைம் பார்த்துட்டு போக சொல்றேன்? என்னங்க என் புருஷன் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கானே, அந்த பொம்பளை பொறுக்கி. அவன் லட்சணம் என்னன்னு அந்த குடும்பத்துக்கு தெரிய வேண்டாம்? தம்பின்னு அப்படியே உருகி இடுப்புல தூக்கி வச்சுப்பாங்கல்ல. மானத்தை வாங்கல. இன்னும் அவங்க நாசமா போற மாதிரி நான் பண்ணல. என் பேரை நான் மாத்திக்கிறேன். அவங்களுக்கு யாருன்னா நான் யாருன்னு காமிக்கிறேன். என் புருஷன் வந்து என்னன்னு பேசினா தெரியுமா உனக்கு? பாத்துக்கிறேன். விபச்சாரன்னு சொன்னால என்ன பாத்துக்கிறேன். வரந்தாமா, எங்கடா போய் தொலைஞ்ச? ஏறிட்ட வேலை. அந்த சடகம் பயலுக்கு சுத்தி கெட்டு போச்சா? வழுங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பயலுக்கு என்னத்த பண்ணிட்டு இருக்கான்? முட்டாத்தனமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். என்னப்பா டென்ஷன் ஆகிற? டென்ஷன் ஆகாம என்னடா பண்றது? முட்டாத்தனமா எல்லாத்தையும் பண்ணா பெரிய வில்லத்தனம் ஆயிருமா? முட்டாப்ப எதிரி அடிக்கணும்டா, சரியான இடத்துல சரியா அடிக்கணும்டா. சும்மா காய்ச்சி வச்சு கத்திட்டு அரவாள் தூக்கிட்டு ஆகும்னா எல்லாம் நல்லா நடந்துருமா? நல்லவனா வாழணும்னா ரொம்ப ஈஸி. சும்மா அப்படியே எப்போதும் போல இருந்துட்டு போயிடலாம். ஆனா கெட்டவனா வாழணும்னா ரொம்ப புத்திசாலித்தனம் வேணும், ரொம்ப பொறுமை, ரொம்ப உழைப்பு வேணும். அந்த மண்ணெல்லாம் ஓ அண்ணனுக்கு எதுடா? என்ன பண்ணாரு? ஏன் இப்ப அவர் திட்டுறீங்க? வேற திட்டம் வேலை பண்ண சொல்றான் அந்த கேடுவிட்ட வேலை. அதான் கைராசி குடும்பம் சிதறது அங்க மாதிரி சிதறி அங்கங்க கிடக்க. அதான் ஒருத்தர் அறுத்தறிஞ்சு தனியா போய் தொலைஞ்சிட்டானுங்க. என்ன இந்த சரவண மேதான் தனியா வீட்டுட்டு வந்து கடையை வச்சு செட்டில் ஆயிட்டான். இந்த நமக்கு வந்து வாய் தொலைஞ்சான விளங்காத மாப்பிள்ள பரதேசிப்ப. அவனும் தேரப்படுறதுல சுத்திட்டாலே வேண்டியதான். அங்க இருக்கிறது யாரா? சிவஞானமும் சண்முகம் தானடா. அவனுக்கு தானே ஒன்னா இருக்கானுங்க. ஒன்னா இருந்து என்னத்தை கிளிக்க போறானுங்க? அதான் ஆலமரம் சாஞ்சு போச்சே. அங்க
அதை தாங்கியே அவனால பிடிக்க முடியாது. அந்த சண்முகம் பயலுக்கு 1-2 பிரச்சனை, 1000 பிரச்சனை இருக்கு அந்த பயலுக்கு. அவனுங்களே ஏற்கனவே குழம்பு போயிருக்கானுங்க, இதுல நம்ம வேற போய் கொலை பண்ணுமா? அவனுங்களே குழம்பு நாசமா போயிருவானுங்கடா. இந்த நேரத்துல அவனுக்கு போய் நம்ம சீண்டி பார்த்தோம்னா அது அவங்க நம்ம சேர்த்து வைக்கிற மாதிரி ஆயிரும். பாத்துக்கோ, தப்பான விஷயம் அது. அப்பா இல்லப்பா, அண்ணன் மனால் ஒரு அர்த்தம் இருக்கும்பா. அவன் பெரிய புடிங்கி இப்படியே ஜாட அடிச்சு தோல உடனே பேப்பையில இவர் ஜாட அடிச்சோன்னா அப்படியே அறுவாலை தூக்கிட்டு அடிச்சிருவா ஒழிச்சிருவேன்னு போயிடுவாரு. அவர் பெரிய பிஸ்தா. அவரு என்னத்தடா பண்ணி கிழிச்சான் அவன், என்னத்த பண்ணி கிழிச்சான். இந்த வீரசேன விஷயத்துல என்னத்த பண்ணா, இந்த சண்முகம் அவனை செருப்பால அடிச்சான். அவனை ஏதாவது தட்டி கேட்க முடிஞ்சதா, புடுங்க முடிஞ்சதா? என்னத்த புடுங்கனா பெரிய இவன் இதெல்லாம் காணாதடா. உன் அண்ணனுக்கு புத்தி எல்லாம் காணாதடா. இன்னும் அந்த மண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது. பாத்துக்கோ, நான் பண்ணல அப்படியே வைஜெயந்தி குழந்தை பிறந்த வீட்டுல எப்படி டிராமா பண்ண, அப்புறம் இவளுக்கு வளகாப்புல எப்படியெல்லாம் பண்ண, அவங்க குடும்பத்துக்கு ஆப்பு வச்சேன் பாரு. எல்லாத்துக்கும் மேல அவங்க குடும்பத்தையே சாச்சிட்டேன்ல. இன்னைக்கு அந்த அம்மா பாட வெட்டி ஏத்தியாச்சுல. என்ன ஆச்சு? இது தாண்டா அனுபவம் உள்ளவங்களோட வில்லத்தனம். ஓ அண்ணன் சரியில்லை, அவன் எங்க இருக்கான்னு தேடி பிடிச்சு உடனே கூட்டுவா. அவனுக்கு சில புத்திமதிகள் சொல்லணும். பாத்துக்கோ, அவன் சரியில்லை. நான் சில விஷயங்கள் சொல்லி தெளிவுபடுத்தணும் அவனை. போ போ போய் தொலைங்க. போ எங்கேயாவது மல்லாந்து கிடப்பான். அண்ணா பாத்தீரா? இல்லண்ணே, 2 நாள் ஆச்சுண்ணே. அன்னைக்கு குடோன்ல சரக்கு ஏற்றும் போது பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. என்ன ஊருக்கு ஏதாவது போயிட்டாரா? போடா இப்போ வேலையை பாடுறா. நான் கேட்ட கேள்வி ஏன் திரும்பி கேட்குறேன்? போடா இப்போ வேலையை பாடுறா. சரிண்ணே. போட்டு பாத்தியா? என்னதான் பண்ணி தொலைறா? எங்கதான் போய் தொலைஞ்சான்? இல்லப்பா, நிறைய டைம் போட்டு பார்த்துட்டேன்பா. எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டேன்பா. எங்க போனான்னு தெரியல அந்த அப்பா. எல்லாத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டேன்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பெரிய பயம். விளக்கண்ண யாரா? ஹலோ ஹலோ, தேடி கிடைக்கலையா? எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். எனக்கு தெரியும்பா, எங்க தேடினா கிடைப்பா. ஹலோ, யாருங்க நீங்க? யாரு யார் பேசுறீங்க? ஹலோ, ஏய் யாருல? ஹலோ, யார் பேசுறீங்க? யாரு? ஏய் கத்தாதடா, முதல்ல நான் சொல்றத கேளு. பெரிய மனுஷன்ட்ட போன கொடு. பா, உங்ககிட்ட பேசணுமா? குடுல. ஏய் யாருல? ஏய் மரியாதையா பேசு. உள்ளே காணும்னு டென்ஷன் இல்லாம இருக்கல்ல, அவனை பார்க்கணும்ன்ற எண்ணம் இல்ல உனக்கு? என்னல விளையாடுற? யார்ட்டல விளையாடுற? நீ யாரா ராஸ்கல்? சரியான ஆம்பளை பிள்ளைண்டா, நேர்ல வந்து பேசல. போன போட்டு பேசிட்டு இருக்க, கேடுட்ட வேலை. ஏய் பார்க்கணுமா வேணாமா? என்ன அப்புறம் பார்க்கலாம், முதல்ல உன் பிள்ளைய பாரு.
நேரா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் குளத்துக்கிட்ட வா, அப்புறம் பாத்துக்கலாம். கைலாசநாதர் கோயிலுக்கு போலாம். வா போ, வண்டி எடு. சரிப்பா. போ, வண்டி எடு, வண்டி எடு. இங்கதானே சொன்னா? இங்கதான் வா. இங்க ஆளை காணோம். எந்த பேடா கேடுட்டவன்? என்ன விளையாட்டு கட்டுறானுங்க? என்ன வீரமணி, என்ன பாத்தியா? யாருல பொட்டப்பையில ஒளிஞ்சிட்டு இருக்க? இரு இப்ப வந்துடுற. இப்பதான் ஒரு வேலையை முடிச்சிட்டு ரைஸ் மில் பக்கமா வந்தேன். ரைஸ் மில்லா? பொட்டப்பையில ஒளிஞ்சிருந்து விளையாட்டு காட்டுற தைரியம் தான். நேர வாழ சொந்தக்காரன் தான். இப்ப நேர்ல வரையா இல்லையா? சொந்தக்காரன்? ஆமாண்டா, வாடா. வருவல்ல? வரண்டா 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 வரண்டா. யார் வாடா? வாடா 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 வாடா. போடா அங்கே போ, தேடு போ. ஏய் பரந்தாமா, பரந்தாமா வட்டமா. என்னடா அங்க ஒண்ணும் இல்லையா? இல்லப்பா, இது தேடுப்பா. இல்லப்பா, உள்ள யாரும் இல்லப்பா. இப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. அங்கேருந்து கிளம்பி வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அப்பா, தட்ஸ் ஃபைன் சர்வா. ஃப்ரீயாக விடுங்க. மோஸ்ட்லி இந்த மிடில் கிளாஸ் பொண்ணுங்க மென்டாலிட்டி எல்லாம் சேஞ்ச் பண்ணவே முடியாது. இட்ஸ் டிஃபிகல்ட். அவங்க என் புருஷன் எனக்கு மட்டும்தாங்கிற பாணியில் இருப்பாங்க. ஐநோ நிறைய இந்த மாதிரி ஃபன்னியான பொண்ணுங்கள்லாம் எனக்கு தெரியும். புருஷன் வேறோட பொண்ணோட போனதுக்கு தர்ணா பண்ணுறது, போராட்டம் பண்ணுறது, டைவர்ஸ் கேட்டால் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி ஊரையே கூட்டி பஞ்சாயத்து பண்ணுறது. திஸ் இஸ் ரியலி ரெடிகுலஸ். ஆமா சரவணன், சில ஊர் பொண்ணுங்க பட்டிக்காட்டுத்தனமா பண்ணுவாங்க. மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா பண்ண மாட்டாங்க. அவ்வளவு ஏன், எனக்கு தெரிஞ்ச பொண்ணு புருஷனை பிளாக்மெயில் பண்றதுக்காக குழந்தை கழுத்துல கத்தி வச்சிருக்கானா பாத்துக்கோ. ஓகே மாம், எனஃப். அவர் ஏற்கனவே ரொம்ப டயர்ட் ஆகி வந்திருக்காரு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணவும் தான் இங்க வந்திருக்காரு. இங்கேயும் நீங்க டைவர்ஸ் இஷ்யூன்னு பேசினா எப்படி மாம்? ஓகே ஓகே ஆல்ரைட் சர்வா, ஜஸ்ட் ரிலாக்ஸ். நீங்க இன்னைக்கு நம்ம ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும். ஓகே? மாம், பாத்தீங்களா டாட? சர்வா, டேக் இட். என்ன யோசிக்கிறீங்க?
குடிப்பழக்கம் இருக்குல்ல? இல்லை, நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன். சர்வா, இந்த மாடர்ன் கல்ச்சரல்ல ட்ரிங்க் பண்ணாம இருக்கீங்களா? சி சரவணன், ட்ரிங்க்ஸ் பண்றதுல தப்பே கிடையாது. ஜஸ்ட் ரிலாக்ஸேஷன் தான். மைண்டை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க. அதே பழக்கமா வச்சுக்கிறவங்க குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்கிறத பார்த்தா ரொம்ப இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். மற்றபடி ட்ரிங்க்ஸ் சோஷியல் தான். நம்ம வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. பட் வெறும் பியர் தான். நீங்க ட்ரை பண்ணுங்க. இது ஃபாரின் பிராண்ட். லைட்டா எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும் பாருங்க. டாடி கொடுங்க. சர்வா புடிங்க. புடிங்க. சர்வா, cheers. Cheers. Yeah. என்னோட ஃபாஸ்டா இருக்காரு. கமான். குடிங்க சர்வா. ரிலாக்ஸ் பண்ணுங்க. சர்வா, ரிலாக்ஸ். நடாஷா, இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் இப்படிலாம் இருந்ததே இல்லை சார். எங்கள் ஃபேமிலி கல்ச்சர் எங்கள் லோக்கல் காஞ்சிபுரத்தில் ஒரு மாதிரி அப்படியே சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருந்துட்டேன். இப்போ தான் எனக்கு உலகம் புரியுது. இப்போ தான் வெளி உலகம் எவ்வளோ பறந்துருக்குன்னு தெரியுது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு தெரியுது. உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எனக்கே வேறு லெவலில் போன மாதிரி உள்ளுக்குள்ள ஏதோ சொல்லுது. இல்லை நட்டாஷா, முதல்லாம் வேட்டி கட்டிக்கிட்டு கடையை போயிட்டு அண்ணன்கிட்ட ஹெல்ப் பண்ணிட்டு என்னடா வாழ்க்கைன்னு தோணும். நட்டாஷா, இனிமேல் நீ என் கூட இருக்கல. இனிமேல் ஃப்ளைட்டில் போகலாம், வெளியூர் போகலாம், ஃபாரின் பிஸ்னஸ், ரெஸ்டாரண்ட், பார்ட்டி எல்லாமே இப்போ தான் கண்ணு முன்னாடி கிடைச்ச மாதிரி இருக்கு. இத்தனை நாள் இதெல்லாம் வாழ்நாளில் மிஸ் பண்ணிட்டேன். வாழ்நாளே வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே சர்வா, ஓகே. எனஃப். நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே டாடி, நான் சர்வாவை ரெஸ்ட் எடுக்க கூட்டிட்டு போறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மேம், பை, குட் நைட். கமான் சர்வா, வாங்க. பாத்து. ஒன் செகண்ட். தேங்க்ஸ் சார். ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். இது கொடுத்ததுக்கும் தேங்க்ஸ், நட்டாஷா கொடுத்ததுக்கும் தேங்க்ஸ். போலாமா? ஓகே போலாம். ஒன் மினிட். Excuse me. It's yours. Thank you. Sorry. போலாம். என்னவா எங்கடா போய் தொலைஞ்சா அந்த பையன்? என்னடா அந்த பையன் தகவல் ஒன்னத்தையும் ஒரு மண்ணையும் காணோம். எங்க தேடியே காணோம்பா. என்னத்த போன் பண்ணி தொலைஞ்சானுங்களா யாராவது? இல்லப்பா, எவ்வளவு தேடி பார்த்து எங்கேயுமே காணோம்பா. போன் வருது பாரு. டேய், யாரா நீ? மிஸ்டர் வீரமணி தானே பேசுறது? கிழக்கு காஞ்சிபுரத்துலேருந்து ஏட்டு பேசுறேங்க சார். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார் ப்ளீஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் சார். என்ன விஷயம் சொல்லுங்க.
உங்க மகன் தானே மிஸ்டர் சடகோபன்? ஆமா சார், அவன் தான் சார், சடகோபன் தான் சார் என் பையன். அவனதான் தேடிட்டு இருக்கோம். சொல்லுங்க சார். நான் சொல்றத கொஞ்சம் பதறாம கேளுங்க. இங்க ஒருத்தர் மர்டர் ஆயிருக்காரு. அக்கம் பக்கம் விசாரிச்சு பார்த்ததுல உங்க மகன் சடகோபன் சொல்றாங்க. ஐயங்கார் கோயில் பக்கத்துல 2வது தெருல ஒரு ஓலை குடிசை இருக்கும். அது பக்கத்து சந்தில வாங்க. சார், அது என் பையனா இருக்காது. இல்ல சார், அதெல்லாம் இருக்காது, கண்டிப்பா இருக்காது. நீங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிடலாம் சார். நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு சொல்றீங்க சார். சடகோபனா இருக்க மாட்டான். அப்பா என்னவாச்சு? என்னாச்சு? என்ன சொல்லுங்கப்பா. என்னாச்சுப்பா? இருக்காடா சடகோபன். வா வா ஓடி வா. சடகோபனா இருக்க மாட்டான். எப்படி இருப்பா சடகோபன்? சும்மா யாரையும் பார்த்துட்டு பேசுறான் போலீஸ்காரப்ப. பயப்படாதீங்கப்பா, ஒன்றும் இருக்காதுப்பா. ஆனா அந்த பேல காணுமேடா, அந்த பேல காணுமே. அதான் பயமா இருக்கு எனக்கு. எவனையோ பார்த்துட்டு பேசுறானுங்க. சரி, இந்த காணுமே. ஏதாவது ஃபோன் பண்ணி தொலைஞ்சானா? ஃபோன் பண்ணல பாரு. என்ன நெஞ்செழுத்தா அந்த வாங்க மிஸ்டர் வீரமணி. என்ன சார், அது என் பையனா இருக்காது. அவனுக்கு சார வயசாக எப்படி இருப்பா தெரியவிட்டா? எப்படா இருப்பா சார்? ஒரு நிமிஷம் வண்டி கிட்ட வந்துட்டு போங்க, செக் பண்ணிட்டு போங்க சார். இல்ல சார், அவன் என் பையன் இல்ல இருக்க மாட்டான். மத்த விஷயங்கள் பண்றது. அவன் என் பிள்ளை இல்ல, பிள்ளையாவே இருக்க மாட்டான். என் பிள்ளை கிடையாது, என் பிள்ளை கிடையாது, இருக்க மாட்டாங்கல்ல. என் பிள்ளையா இருக்க மாட்டான். கன்ஃபார்ம் பண்ணுங்க. சார வயசு அவனுக்கு. என் பிள்ளை கிடையாதுயா, என் பிள்ளை கிடையாதுயா, என் பிள்ளையா இருக்க மாட்டாயா.